vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பேசிக்கலாக வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2:45 கிளம்ப திடீர்னு பார்த்தா 3 மணிக்கு ராஜா சாப் 2.0 ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டாங்க. என்னங்க நீங்கள் எங்கேயுமே போகிற வரீங்க, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பட் ராஜா சாப் கண்டிப்பாக டிலே பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக காருக்குள்ளே உட்காந்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காருக்குள்ளே உட்காந்து ஷூட் பண்ணுறது. ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்கேன். அண்ட் ராஜா சாப் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ப்ராமிசிங் as well. ஸோ என்ன பண்ணி வச்சிருக்காரு இல்லை, அந்த ட்ரெய்லரே பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே 2.0 சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க. இன்னொரு 9 நாள் 9 நாள் ஜான் 9th படம் வருது பேசிக்கலாம். ஸோ இன்னும் நாள் இருக்கு, 10 நாளில் வரப்போகுது. ஐ எம் த்ரில்ட் ஃபார் திஸ், ஆர் வி ஆர் த்ரில்ட் ஃபார் திஸ். பார்த்துடலாம், அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு. பட் போகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ரியாக்ஷன் ஆஃப் ராஜா சாப் 2.0 ட்ரெய்லர். Here we go. Okay, let's go. பாட்டிமா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்கிற. கங்கம்மா, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ஆகட்டும் ராஜா சாப். ஏ கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. ரொம்ப மிஸ் பண்ண. Nice shot, nice shot. Nice. பொறியில மாட்டிக்கிட்ட. Whoa, whoa, whoa. Okay, okay. Miss you too, Raja Saab. இந்த வீடு ஒரு மாய வீடு. வீட்டு கணேசரா இருக்காரு. இங்க வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். கையெழுத்தா? பெயிண்டிங்ஸ், ஆர்கிடெக்சர் ஒவ்வொன்றுத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். தாத்தா வந்துட்டாடா. Nice, nice. யாரு எதுல வீக்கா இருக்காங்களோ அதைத்தான் டார்கெட் பண்றான். சாதாரண பெண் கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. கனியண்ணா சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா. Okay. Nice, nice, nice. Nice, nice, nice. Jan 10 வருது. ஓகே. வேற ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல நாம இங்க அவன் கூட சண்டை போடலாம். Oh, nice. Oh, wow. Oh, wow. Oh, nice, nice, beautiful. Oh, nice, lovely. இங்கிருந்து உன் கால் நகரணும்னா அதுக்கு என்னடா இப்ப? Nice, beautiful. He took him into his trance. Oh. Okay. Oh, Captain America shield வரை பின்னாடி ஜோக்கர். What is happening? What is happening? ஒண்ணுமே டீகோடே பண்ண முடியல. பயங்கரமான ட்ரெய்லருங்க. சூப்பரா இருக்கு. Oh wow, this was amazing actually. பயங்கரமா இருந்துச்சு. I mean, பின்னாடி பாரு அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு, முகமா ஜோக்கர்து, கையில ட்ரிபிள் எச் மாதிரி ராக்கி பாய் ட்ரிபிள் எச் ராக்கி பாய் யார வேற எடுத்துக்கலாம். ஸ்லெட்ஜ் ஹேமர் வந்து இப்போ ராக்கி பாய் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு நம்மளுக்கு சினிமா பொறுத்தளவுக்கு. பட்
this was crazy stuff. Yeah. Crazy stuff. Like I can't decode like நம்ம what's ஒண்ணுமே happening. எனக்கு வந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா அந்த பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, ஆமா பாட்டிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஆமா பயங்கர வெயிட் அண்ட் ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சஞ்சய் தத் சார் வந்து அவங்களோட ஹஸ்பண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டியோட ஹஸ்பண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பயங்கரமான பேக் ஸ்டோரி இருக்கும், பயங்கரமான ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு தோணுது. அண்ட் ஐ திங்க் சஞ்சய் தத் சார் ஏதோ ரீசனால இறந்துடுறாரு. அண்ட் தென் ஹீஸ் பொசஸிங் தி என்டையர் பேலஸ்ன்னு தோணுது. பிரபாஸ் சார் வந்து ஐ மீன் whoever enters the palace will enter but cannot exit without தாத்தா சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் சஞ்சய் தத் சாரோடது. ஸோ பேசிக்கலி அது ஒரு டிரான்ஸ்ல அந்த பிக்சர்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹிப்னடைஸ் பண்ணி நம்மள ஒரு டிரான்ஸ்லேயே வச்சுக்கும். ஸோ பேசிக்கலாக அங்கே உள்ள போறவங்க வெளியே வர மாட்டாங்க, செத்துருவாங்க, அந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் சார் வில் சம்ஹவ் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா பண்றதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது வந்துட்டு அந்த வகையில் அவர் என்ட்ரு ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆர் ப்ராபப்ளி ஹீஸ் டெஸ்டின் டு கோ தேர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ என்ன சொல்கிறது, ஏதோ ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், யதார்த்தமாக வருவாருன்னு நினைக்கிறேன். பட் தென் பிரபாஸ் சாரே ஒரு கோஸ்டா, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். அதுதான் அந்த பழைய பிரபாஸ் சார் யாரா? ஆமாம், அந்த தாத்தாமா இருக்கிற பிரபாஸ் சார்ல அந்த இடத்துல அந்த ஒரு ஷார்ட் ஒன் 360 மாதிரி ஐயோ எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சுங்க. அந்த ஒரு ஹியூஜ் கேரக்டர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதெல்லாம் அமேசிங்கா இருந்துச்சு. முதல்ல செமையா போட்டு அடிச்சாரு. என்னது யாரு முதல்ல அடிகளை துவைச்சார் அவரு. அதெல்லாம் செம அல்டிமேட். அதெல்லாம் பண்ணு. ஒன் செகண்ட். ஓகே சார். ஓகே ஷைன். ஓகே ஸோ சாரி யா. ஸோ முதல்ல எல்லாம் வந்துட்டு அடிகளை துவைச்சு துவம்சம் பண்ணாரு. தட் வாஸ் ஓகே, தட் வாஸ் ஃபன். பட் அதர்வைஸ் அந்த மான்ஸ்டர் மாதிரி வந்ததாகட்டும், மற்ற விஎஃப்எக்ஸ் எல்லாமே உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த மணல் சீக்வன்ஸ் ஒன்று வந்து அதெல்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அந்த பேலஸோட உண்மையான கோஸ்ட் இவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அண்ட் தாத்தா பாட்டி வந்து ஏதோ ஒன்னு ஆக்கிரமிச்சிருப்பாங்களோ ஏதோ பண்ணிருப்பாங்களோ. யார்? ஆமா, ஓ தட் வே இட் கேன் பி as well, right? ஆமா. ஆக்சுவலா அப்படி யோசிக்கிற நீ. உண்மையான தாத்தா அங்க இருக்க வேண்டிய ஆளோ அந்த ஓனர் ஆஃப் தட் பேலஸ் would be பிரபாஸ் சார் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீட் பண்ணி வில்லனா ஏதோ வந்துட்டாங்க. அதனால தான் இங்க தெரியல. சோ பிரபாஸ் சாரோட ப்ராபபிலி அந்த வம்சாவளியில வர இன்னொரு பிரபாஸ் சார் இஸ் destined to enter there and take over the சோ அவங்களோட ஏதோ ஒன்னு அத பிரேக் பண்ணி he is destined to take over the palace. நைஸ். நல்லா இருக்கு. but the making was extraordinary. camera work excellent-ஆ இருக்கு. VFX extraordinary-ஆ இருக்கு. அந்த தீக்கிட்டலாம் அந்த பறந்ததாகட்டும், அந்த பெரிய ஒரு மான்ஸ்டர் அது பயங்கரமா இருக்குங்க. அது நடுவில் அந்த டிமென்டார் எலிமெண்ட் எல்லாம் வந்தது. அது அப்படியே அந்த சோல் அப்படியே சக் பண்ற மாதிரி விஷயம் அதெல்லாம். அவர் தான் நினைக்கிறேன், சஞ்சய் தத் சார் தான் நினைக்கிறேன் அந்த பெரிய மான்ஸ்டர் மாதிரி வருது. அமேசிங் மியூசிக், தமிழ்னா மியூசிக் அமேசிங்கா இருக்கு. பிரபாஸ் சார் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கு. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கு. அந்த சாங்ஸோட கிளிம்சஸ் தான் காட்டினாங்க. பயங்கர கிராண்ட் ஸ்கேல்ல பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒண்ணு. மத்தபடி டிஓபி ஒர்க் கார்த்திக் பழனி அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. மியூசிக் வாஸ் குட். மியூசிக் வாஸ் எக்ஸலென்ட். அந்த நடுவுல ஒரு போர்ஷன் வந்துச்சு, ஒரு மியூசிக் போர்ஷன். அது ஆர்டிஸ்ட் தோம்சன் தமன்னா இஸ் கில்லிங் இட் இன் ரீசன்ட் டைம்ஸ். நான் சொல்லிட்டே இருக்கேன், மனுஷன் வேற லெவல் பண்ணிருக்காரு. எடிட்டர் வந்து கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள். எடிட்டிங் பயங்கர கட்டு, ஒரு மாதிரி புரியுற மாதிரி இருக்கு, இல்ல கீப் கெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ட்ரெய்லர். அதான் சொல்றேன், அதான் ட்ரெய்லரோட இது விஷயமே வந்து அதான் வந்துட்டு இனஃப் டு கெட் யூ கியூரியஸ் பட் நாட் கிவிங் அவே தி ஸ்டோரி. அந்த மாதிரி வந்துட்டு சூப்பர் கட். டீகோடே பண்ண முடியல. தட்ஸ் வெரி நைஸ். ஐ மீன் ஸ்டார் காஸ்டிங் பயங்கரமா இருக்கு. பிரபாஸ் சார், சஞ்சு பாபா, அப்புறம் போமனியானி சார் இருக்காரு. அண்ட் அவங்க அம்மாவும் பெரிய ஹீரோயின். அவங்க ஆமா, ஐயோ டக்குனு யார் ஜரீனா இவங்க சாரி பஸ் நினைக்கிறேன். இல்ல அவங்க தான் இருக்கலாம். ஜரீனா வஹாப் அவங்க தான் ஜரீனா வஹாப் மேம் தான். அவங்க தான். பாத்தியா பேர் இவ்வளவு ஸ்டைலா இருக்குல்ல, சாவியா இருக்கு. அதான் ஏன்னா பிகாஸ் இந்த மூணு பேரோட பேருங்க பாருங்க, மாளவிகா மோகன் மேம், நிதி அகர்வால் மேம் அண்ட் ரித்தி குமார் அவர்கள். ஸோ 3 பேருமே இருக்காங்க. அவங்க வேற சார் பயங்கரமான ஸ்டார் காஸ்டிங். ஆமா, நல்ல ஹெவி நல்ல ரோல்ல உங்களுக்கு ஜரீனா வஹாப். ஆமா மேம், அவங்களுக்கு பயங்கரமான ரோல். எனக்கு என்னமோ அந்த அந்த ஃபிளாஷ்பேக் வேற லெவல் சம்பவமா இருக்கு. ஆமா, அந்த ஃபிளாஷ்பேக் அதே அந்த பாகுபலி மாதிரி அந்த மாதிரி ஏதோ பயங்கரமான ஃபிளாஷ்பேக் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் எக்ஸைட்டடுங்க. திஸ் வாஸ் கில்லர். சூப்பர் ஹைப்ட். ஜான் 10 வருது படம். எஸ், த்ரில்ட் ஃபார் திஸ். எஸ், தியேட்டர்ல சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும். நான் லார்ஜ் ஸ்கிரீன் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டன். எஸ், த்ரில்ட் அப்படி சொல்லிட்டு எக்ஸலென்ட் கட், எக்ஸலென்ட் ட்ரெய்லர் அப்படி சொல்லிடுறேன். திஸ் இஸ் மை ரியாக்ஷன். சாரி, திஸ் இஸ் ஆர் ரியாக்ஷன். வேற சொல்லணுமா? இல்ல, ஐ திங்க் தட்ஸ் இட். எல்லாமே கவர் ஆயிடுச்சு. டன் இல்ல? சோ தட்ஸ் வெரி மச். திஸ் இஸ் ஆர் ரியாக்ஷன் ஃபார் ராஜா சாப் 2.0 ட்ரெய்லர். உங்க தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. குறிச்சி தரிசனிக்கிறோம், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.